குட் மார்னிங் டு ஆல். நாம் இன்று பார்க்க இருக்கும் தலைவர் ருக்மணி லட்சுமிபதி. தமிழகத்தில் ஒரு பெண் ஒருவர் அனைத்து துறைகளிலும் முதன்மை என்ற பெயர் எடுத்தார் என்றால் அவர் இவரையே சொல்லலாம். முத்துலட்சுமி ரெட்டிக்கு அடுத்தபடியாக இவர்தான் அனைத்து துறைகளிலும் விடுதலை போராட்ட வரலாற்றில் முதன்மை நபர், முதன்மை பெண் போராளி என்றே கூறலாம். சோ அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர் இந்த ருக்மணி லட்சுமிபதி. இவருடைய பிறப்பு 1892 ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி சென்னை திருவல்லிக்கேணியில் பிறக்கிறார். இவருடைய பெற்றோர் சீனிவாசராவ் மற்றும் சூடாமணி மிகவும் வசதியான குடும்பத்தில் பிறந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காலத்தில் பெண்கள் வெளியவே வரக்கூடாது என்ற சூழல் இருக்கும் பொழுது இவர் வெளியே வந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்த அளவுக்கு இவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்துச்சு. இவர் காதல் திருமணம் செய்து கொண்டார். 1911ஆம் ஆண்டு இவருடைய கணவர் மருத்துவர் அசந்தா லட்சுமிபதி. சோ இவர்கள் இருவருக்கும் இடையே காதல் திருமணம் நடைபெற்றது. அந்த காலத்தில் பிரபலமாக போற்றப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ அந்த அளவு இவர்களுடைய காதலை சில கவிஞர்கள் எல்லாம் வந்து நூலாக எழுதினார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சிறப்பான ஒரு காதல் திருமணம் அந்த காலத்திலே நடத்தியவர் ருக்மணி லட்சுமிபதி. இவர் அரசியலுக்கு வருவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தவர் யார் அப்படின்னு சொல்ல போனா வீரசலிங்கம் பந்துலு என்ற நபர்தான் இவரை அரசியலுக்கு முழுமையாக கூட்டி வந்தவர் அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு அவரும் இவருக்கு வந்து உதவி செய்தார். இவருடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பெண் உரிமை இவருடைய முக்கிய நோக்கமாக இருந்தது. அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினராக இவர் கலந்து கொண்டார். தென் பாரத மகளிர் மகா மண்டலின் சென்னை கிளை செயலாளராக 1923ஆம் ஆண்டு பொறுப்பேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முத்துலட்சுமி ரெட்டி வருவதற்கு முன்பு இவர் வந்திருக்கிறார். ஆனால் இவருக்கு முன்பே அவர் அரசியலுக்கு நேரடியாக வந்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென் இந்திய மாதர் சங்க உறுப்பினராக செயலாற்றி இருக்கிறார். தேவதாசி முறைக்கு எதிராக பரப்புரை செய்திருக்கிறார். இதெல்லாம் இவருடைய செயல்பாடுகள். இவர் 1926ஆம் ஆண்டு பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற அகில உலக பெண்கள் வாக்குரிமை ஒன்றிய மாநாட்டில் இந்தியா சார்பாக பங்கெடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜவஹர்லால் நேருவை அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க ருக்மணி லட்சுமிபதி தமிழகத்தில் வானரப்படை என்று அழைக்கப்பட்ட சிறுவர்களுக்கான தேசபக்த அமைப்பை 1931ஆம் ஆண்டு சென்னை திருவல்லிக்கேணியில் நடத்தினார். பெண்ணுரிமை மாநாட்டில் ஜப்பான் சென்று கலந்து கொண்டார். சோ இதெல்லாம் இவருடைய சிறப்புகள். இவர் காந்திய வழியை பின்பற்றியவர். காந்தி எதை நினைக்கிறாரோ அதை செய்பவர். கதராடை அணிந்தார். இவரும் இவருடைய கணவர், குழந்தைகள், இவருக்கு 6 குழந்தைகள் உண்டு. திருவல்லிக்கேணியில் கதர் கடையை திறந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென் 1927 மகளிர் காங்கிரஸ் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மகளிர் காங்கிரசுக்கு செயலாளராக 1927ஆம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தென் 1929ஆம் ஆண்டு சைமன் குழு சென்னை வந்தபோது அதற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டார் பெண்கள் சார்பாக. அந்த சைமன் குழு எதிர்ப்பு கூட்டத்தில் சத்தியமூர்த்தியும் இவரும் மிகப்பெரிய எழுச்சிமுறை ஆற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1929 லாகூர் காங்கிரஸ் ஜவஹர்லால் நேரு முதல் முறையாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ருக்மணி, சத்தியமூர்த்தி, ராஜாஜி மூவரும் இங்கிருந்து சென்று கலந்து கொண்டனர். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு படைத்தவர்கள், மேலும் சுதந்திர போராட்டத்தில் மிகவும் ஈடுபாடு உடையவர்கள் அப்படின்னே சொல்லலாம். 1930ஆம் ஆண்டு வேதாரண்யம் அறப்போராட்டத்தில் இவருடைய பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பெண்கள் பிரிவுக்கு தலைமையேற்று நடத்தியவர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போன்று உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண்மணி இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ உப்பு காய்ச்சி அதெல்லாம் குமிச்சு வச்சிருப்பாங்க. அந்த உப்பை எடுக்கிறார்கள். ஆனால் அப்போது இவரை அடிக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் அடித்தாலும் அந்த அடியை வாங்கி கொண்டு சிறைக்கு செல்கிறார் இந்த ருக்மணி. 1933ஆம் ஆண்டு ஹரிஜன சேவா நல நிதிக்காக தானும் தன் மகள் அணிந்திருந்த நகைகளையும் கலட்டி காந்தியிடம் கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 1934 சென்னை மேலவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். தென் ராஜாஜி முதலமைச்சராக இருந்தபோது துணை சபாநாயகராக இருந்தார்.
இவருடைய இந்த பதவி 1945 வரை நீடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சோ அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றவர் இந்த ருக்மணி லட்சுமிபதி. சென்னை மாநகராட்சி உறுப்பினராகவும் 5 ஆண்டுகள் பதவி வகித்தார். பின்பு 1946 பிரகாசம் அமைச்சரவையில் சுகாதாரத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். சோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் சட்டமன்ற உறுப்பினர் இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழக வரலாற்றில் அமைச்சராக பொறுப்பேற்ற முதல் பெண்மணி இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்ற முதல் பெண் போராளியும் இவர் என்பதுதான் வரலாறு. இவர் இது இல்லாமல் இசையில் வல்லவர், வீணை வாசிப்பதில் வல்லவர் என்று சொல்வார்கள். தென் அதே போன்று 1991 ஆண்டு சென்னை எழும்பூரில் ருக்மணி லட்சுமிபதி சாலை, மார்ஷல் சாலை என்பதை மாற்றி ருக்மணி லட்சுமிபதி சாலை என்று அமைத்தார்கள். தென் 1997 ஆண்டு இவர் பெயரில் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. இவ்வளவு சாதனைகள் புரிந்த இந்த பெண்மணி 1951 ஆண்டு ஆகஸ்ட் 6ஆம் தேதி உயிர் நீத்தார் என்பதுதான் சோகமான செய்தி. தமிழக வரலாற்றில் தடம் பதித்த பெண் தலைவர்களுள் முதன்மையானவர் என்றே சொல்லலாம். முத்துலட்சுமி ரெட்டி மட்டும் நமக்கு தெரியும். அவரை விட பெரிய அளவுக்கு சாதனை புரிந்தவர் என்றால் இவரையும் சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு முதன்மையானவர் தமிழக வரலாற்றில். இது போன்று இன்னும் நிறைய தலைவர்களை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.